பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், அதில் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 22, 29 அதன் பின்பகுதி. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இது சாமுவேல் மூலமாக தேவன் சொன்ன ஒரு காரியம். தாவீது சொல்ற ஒரு காரியம் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் இருளை, தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்ப தாவீது சொல்ற ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இது. அவருடைய இருளை வெளிச்சமாக்கினவர் யாருன்னா கர்த்தர் அப்படின்றார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இருளான காரியங்கள் இருக்கிறதா? இருளான காரியம்னா என்ன? அடுத்தவங்களுக்கு தெரியாம நம்ம மறைமுகமாக அந்தரங்கத்தில் செய்கிற தவறுகள், பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? அதை தேவரீர்கிட்ட கொண்டாடுவோம். அந்த மாதிரி பாவங்களே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உண்மை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமா என்பது நமக்கே நல்லா தெரியும். அந்தரங்கமான காரியங்கள் அதுதான் வாழ்க்கையில இருளை கொண்டு வருகிறது. தேவனுக்கு பிடித்தம் இல்லாத அந்தரமான காரியங்கள். நம்ம அந்தரங்கத்துல என்ன நினைக்கிறோம், தனிமையில் இருக்கும்போது என்ன நினைக்கிறோம், என்ன பார்க்கிறோம், செல்போன்ல என்னென்ன பார்க்கிறோம், அந்தரங்கள் தனியா பார்க்கும்போது, தனியா இருக்கும்பொழுது, வெளியூர் தனியா போகும்போது நம்ம எந்த மாதிரி நடந்து கொள்கிறோம், 4 பேர் நம்மளை பார்க்கின்ற போது நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம். அப்ப அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருளான காரியங்கள், வாழ்க்கையில் இருளான பக்கங்கள். எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு சுய இதுல ஓடி இருப்போம். இருளான பக்கங்களை நம்மளும் தாண்டிதான் வந்திருப்போம். ஆனா அது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச உடனே தேவன்கிட்ட ஓடியாந்துருப்போம், கர்த்தரை ஓடியாந்துருப்போம். அவர் நம்ம வாழ்க்கையின் இருளான பக்கங்கள் அனைத்தையும் வெளிச்சமாக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளால அந்த இருளை விளக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருளை நம்மளால விளக்கவே முடியாது. அதுக்கு ஒரு காரியம் தேவை. நம்மளால இருளை வெளிச்சமாக்கவே முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அந்த வாக்கு நமக்கு சொந்தமாய் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இருளை வெளிச்சமாக்குவதற்கு, அந்த இருளில் இருந்து வெளிப்படுவதற்கு நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். வெளிச்சத்துல விளக்க வைத்து கொண்டு நடக்கிறவங்க, டாக்ஸி வச்சு நடக்கிறோம், என்ன இருட்டா இருந்தாலும் அவங்கள சுத்தி அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல நம்ம இருளான உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பொல்லாங்கன் கையிலே விடப்பட்டிருக்கிறது. ஆனா தேவ வெளிச்சம் நம்ம சுற்றி இருக்கும் பொழுது அந்த பொல்லாங்கனோட காரியங்கள், அக்னியாஸ்திரங்கள், அந்த பொல்லாங்கனோட தவறான எண்ணங்கள், எதுவுமே காரியங்கள் நம்மளை தொடாது. தேவ வெளிச்சம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். அதான் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அவர் ஒரு இருள விழுந்தாரு, தவறுல விழுந்தாரு. ஆனா அதுல எந்திரிச்சு வந்தோட தேவ வெளிச்சத்தை விட்டு அவர் வெளியே போகவே இல்லை. கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நம்ம எங்க இருக்கோம்? கர்த்தராகிய விளக்கை, வெளிச்சமாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையில இருக்க இருளை வெளிச்சமாக்குவதற்காக தேவன் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ரவீந்திரராஜா சொன்னது போல, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் அப்படின்னு கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்வோமா? வாழ்க்கையில் உள்ளது இருளான பக்கங்களில் இருந்து வெளிச்சத்தில் நடப்பதற்காக, நம்ம தேவ வெளிச்சத்தில் நடப்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், ஆண்டவரே நீரே என் விளக்காகவும் ஆண்டவரே என்று கர்த்தரை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று தாவீது சொன்னது போல தகப்பனே நாங்கள் சொல்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே எங்கள் இருளான பக்கங்களை, இருளான வாழ்க்கையை, தவறான காரியங்கள் அனைத்தையும் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நீக்கி போடுவீங்க என்பதற்காக நன்றி ஆண்டவர். நீக்கி போட்டு விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரே நீரே எங்கள் விளக்காய் இருக்கிறீர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு வெளிச்சத்திலே நடக்க எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீரே விளக்காய் இருந்து அவர்களை ஒவ்வொரு தேவ வெளிச்சத்தில் நடப்பிக்க நீர் ஆயத்தமாக காத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விளக்காகிய உண்மை பற்றி கொண்டு ஒவ்வொரு வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மாமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக.